அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பிற்குரியவர்களே, இன்று நாம் ரியாதுல் பதிஆ கிதாபு படிக்க இருக்கின்றோம். ரியாதுல் பதிஆ என்பது உசூலுத்தீன் மற்றும் பாது ஃபுரூஇ ஷரியாவை உள்ளடக்கிய பிரதான ஒரு கிதாப். உசூலுத்தீனை நாம் நிறைவு செய்து விட்டோம். பாது ஃபுரூஇ ஷரியாவை நாம் படித்து வருகின்றோம். அதில் இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் 29வது பாடத்தை நாம் பார்க்க போகிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த 29வது பாடம் என்பது எது சம்பந்தப்பட்டது என்றால், கிதாபு ஸலா. கிதாபு ஸலாவில் பாபு அர்கானி ஸலா என்ற அந்த பகுதியை தான் நாம் படித்து வருகின்றோம். அதாவது தொழுகையினுடைய முக்கியமான ருக்குன்கள், முக்கியமான பகுதிகளை பற்றி நாம் படித்து வருகிறோம். இன்று நாம் படிக்க இருக்கின்ற பாடம் என்னவென்றால், தொழுகையினுடைய அர்கான்களில் 8வது ருக்குன் முதல் 13வது ருக்குன் வரை உள்ளவற்றை நாம் பார்க்க போகிறோம். 8க்கு முன்னதாக 1லிருந்து 7 வரை உள்ள ருக்குனை நாம் பார்த்து விட்டோம். இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தில் 8வது ருக்குன்ல இருந்து 13வது ருக்குன் வரை உள்ள செய்திகளை தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். மீண்டும் உங்களுக்கு அர்கானு ஸலாவினுடைய அந்த சுருக்கம் தரப்படுகிறது. ஏனென்றால் இது தொழுகையினுடைய முக்கியமான அங்கமாக இருப்பதால் இதை நீங்கள் மனனம் செய்து கொண்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும். அர்கானுஹா ஸலாஸத அஷர். தொழுகையினுடைய ருக்குன்கள் என்பது 13 ருக்குன்கள். இந்த 13ம் முக்கிய அங்கமாக இருக்கிறது. நியத் நாம் முடித்து விட்டோம். கியாம் என்பதை முடித்து விட்டோம். தக்பீரத்துல் இஹ்ராம் முடித்து விட்டோம். கிராஅத்துல் ஃபாத்திஹா நிறைவு செய்தோம். ருக்கூஉ மக்ரூனம் பித்துமஅனீனா முடித்து விட்டோம். இஅ்திதாலு மக்ரூனம் பித்துமஅனீனா முடித்து விட்டோம். 7வது அஸ்ஸுஜூது மர்ரத்தைனி மக்ரூனம் பித்துமஅனீனா. இந்த 7ஐயும் நாம் முடித்து விட்டோம். அடுத்தபடியாக 8வது ருக்குன்ல இருந்து 13வது ருக்குன் வரை நம்ம பார்க்க இருக்கின்ற அந்த அர்கான்கள் என்னென்ன அப்படின்னா, அல் ஜுலூசு பைன சஜதத்தைன் மக்ரூனம் பித்துமஅனீனா. 2 சஜிதாக்களுக்கு மத்தியிலே அமருதல், சிறு இருப்பு என்று சொல்வார்கள். அதுவும் நிம்மதி பெற்ற நிலையிலே அந்த அமர்வு இருக்க வேண்டும். பதட்டமா அமர்ந்துட்டு உடனே எந்திரிச்சிடக்கூடாது. அப்போ அமைதியான நிலையில் உடல் உறுப்புகள் எல்லாம் சாந்தம் பெற்ற நிலையிலே அந்த அமர்வு இருக்க வேண்டும். அல் ஜுலூசுல் அஹீரு, 9வது ருக்குன் என்ன அப்படின்னு சொன்னா, கடைசி இருப்பு, தொழுகையினுடைய இறுதி இருப்பு, அத்தஹியாத் இருப்பு அப்படின்னு நம்முடைய வழக்கில் சொல்றோம். அசல்ல அதுக்கு அரபுல பேர் என்ன அப்படின்னா அல் ஜுலூசுல் அஹீர். இது 9வது ருக்குன், இறுதி இருப்பு. ஏன்னா சில நேரத்தில் உங்களுக்கு 2 அத்தஹியாத் இருப்பு வரும். இப்போ உதாரணமாக தொழுகை 4 ரக்காயத்தாகவோ அல்லது 3 ரக்காயத்தாகவோ இருக்குதுன்னு வைங்களேன். ஃபர்தான தொழுகையை பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ 3 ரக்காயத்தாகவோ 4 ரக்காயத்தாகவோ இருக்கும் பொழுது அங்கே உங்களுக்கு 2 ரக்காயத்து முடிந்தவுடன் ஒரு இருப்பு, அத்தஹியாத் இருப்பு இருப்போம். அதே போல் இதில் கடைசியாக 4 ரக்காத்து முடிந்தவுடன் இருக்கும் இருப்பு, அதை தான் அல் ஜுலூசுல் அஹீர் என்று சொல்லுவோம். அது இப்போ 3 ரக்காத்தில் 3வது ரக்காத்து முடிந்தவுடன் இருக்கும் இருப்பு, அதற்கு அல் ஜுலூசுல் அஹீர் என்று சொல்லுவோம். இந்த இறுதி இருப்பு இருக்கிறது, இது உங்களுக்கு ருக்குன்ல சேருது. இதான் கவனிக்கணும். அப்போ இடையில வரக்கூடிய அந்த அத்தஹியாத்துடைய இருப்பு என்ன? அது உங்களுக்கு ருக்குன்ல வராது, அபுஆதுல கட்டுப்படும். இன்ஷா அல்லாஹ் பின்னாடி அதை பற்றி உள்ள விளக்கங்கள் உங்களுக்கு வரும். அடுத்து வாருங்கள். 10வது கிராஅத்து தஷஹுதி ஃபில் ஜுலூஸில் அஹீரி. இந்த இறுதி இருப்பிலே தஷஹுது ஓதுவதும் ஒரு ருக்குனாக இருக்கிறது. தஷஹுத் அப்படின்னு சொன்னா அத்தஹியாத்துல் முபாரகாத்து ஸலவாத்து என்று வருதுல்ல. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அதனுடைய வாசகமும் உங்களுக்கு காட்டப்படும். நீங்கள் அதை மனனம் செய்து கொள்ளுங்கள். அப்போ இதை தான் தஷஹுத் என்று சொல்லுவோம். அதையும் நம்முடைய வழக்கில் அத்தஹியாத்து ஓதுறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா அது அத்தஹியாத் என்ற வார்த்தையை கொண்டு தொடங்குறதுனால அத்தஹியாத் ஓதுதல் அப்படின்னே நம்ம சொல்றோம். அப்ப அது ஓதுறது ஒரு ருக்குனாக இருக்கிறது இறுதி இருப்புல. அடுத்து வாருங்கள். அதுலயே அஸ்ஸலாத்து அலன் நபிய்யி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் ஜுலூஸில் அஹீரி பஅத கிராஅத்தி தஷஹுதி. தஷஹுத் ஓதிய பிறகு அந்த இறுதி இருப்பிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஓதுவது.
அவர்களுக்காக ஸலவாத்து ஓதுதல், அவர்களுக்காக துஆ செய்யுதல். துஆ செய்யுதல் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அதற்குன்னு உள்ள வாசகம் இருக்கிறது. அந்த ஸலவாத்து ஓதுவதற்கான சீகாக்கள், வாசகங்கள் இருக்கிறது. அந்த வாசகத்தை நம்ம என்ன செய்யணும், சொல்லணும். அடுத்து 12வது ருக்குன் என்ன அப்படின்னா தஸ்லீமத்துல் ஊலா, முதல் சலாம் கொடுத்தல். 13வது ருக்குன் மேலே சொல்லப்பட்ட இந்த அர்கான்களை வரிசை கிரமமாக செய்யுதல், தர்தீபுல் அர்கான் என்று சொல்லப்படும். அர்கான்களை வரிசை கிரமமாக செய்து முடிப்பது என்பது ஒரு ருக்குனாகவே சேர்க்கிறாங்க இமாம்கள். என்ன செய்றாங்க, அதையும் ஒரு ருக்குனாக சேர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னா இதன் மூலமாக நம்ம இன்னொரு விஷயத்தையும் புரிய முடியுது. அப்போ 1வது ருக்குன்ல இருந்து 12வது ருக்குன் வர சொல்லப்பட்ட ஒவ்வொன்றையும் இதே வரிசையில்தான் நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் நம்மால் இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது. இப்பொழுது நாம் இங்கே தஷஹுதுடைய வார்த்தைகள் என்ன என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். இதுதான் கிராஅத்து தஷஹுத். தஷஹுது ஓதணும் அப்படின்னு சொன்னா இந்த வார்த்தை தான். அத்தஹிய்யாத்துல் முபாரகாத்துஸ் ஸலவாத்துத் த்வய்யிபாத்து லில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபிய்யு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹிஸ் ஸாலிஹீன். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். மொத்தத்தில் உங்களுக்கு 4 வரி தான் வருது. ஈஸியாக இதை மனனம் செஞ்சிடலாம். பெரும்பாலும் உங்களுக்கு இந்த வாசகங்கள் தான் இடம்பெறுகிறது. கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு சில வார்த்தைகள் வேண்டுமானால், உதாரணமாக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு அப்படின்னு வரும். அப்துஹு வ ரசூலுஹு அப்படின்னு சொல்லியும் சில தஹியாத்துடைய வார்த்தைகள்ல இருக்குது. ஆனால் இது உங்களுக்கு பெரிய கிதாபுகளில் இருந்து எடுக்கப்பட்ட வாசகங்கள். இதை மனனம் செய்து கொண்டாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஹைர், இது தஷஹூதுடைய வார்த்தைகள் என்று சொல்லலாம். அல்லது அத்தஹியாத்து ஓதுறது அப்படின்னு சொல்லலாம். அத்தஹியாத்துடைய வார்த்தைகள் என்றும் சொல்லிக்கொள்ளலாம். ஏன்னா இதுல அத்தஹியாத் என்பதை கொண்டு தொடங்குறதுனால. அத்தஹியாத்து இதனுடைய பொருள் என்ன என்பதையும் மேலோட்டமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அத்தஹியாத் அப்படின்னா காணிக்கைகள், அன்பளிப்புகள், சன்மானங்கள், ஆட்சி, அதிகாரம், இது எல்லாமே உங்களுக்கு குறிக்கக்கூடியதாக இந்த வார்த்தை இருக்கிறது. அல் முபாரகாத்து வளர்ச்சி பெறக்கூடிய என்பது அதனுடைய பொருள். அஸ்ஸலவாத்து தொழுகைகள், வணக்க வழிபாடுகள், அத்தொய்யிபாத்து நல்லவைகள், நல்ல வார்த்தைகள், நல்ல இபாதத்துகள், இது அனைத்துமே லில்லாஹி அல்லாஹுவிற்கே உரித்தானது. அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு, ஓ நபியே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக. வ ரஹ்மத்துல்லாஹி இன்னும் அல்லாஹுவின் கருணை, கிருபை உண்டாகட்டும். வ பரகாத்துஹு இன்னும் அவனுடைய அபிவிருத்தி உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் இன்னும் அந்த சலாம் எங்கள் மீதும் உண்டாகட்டும். இன்னும் அல்லாஹுவின் நல்லடியார்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹுவை தவிர்த்து இலாஹு வணங்கப்படும் பொருள் ஏதும் இல்லை. அல்லாஹ் ஒருவனை வணங்கப்படுபவன். அல்லாஹுவை தவிர்த்து மஅபூத், இலாஹனா மஅபூத், வணங்கப்படுவதற்கான பொருள் வேறு எதுவுமே இல்லை, கடவுள் என்றும் சொல்லலாம் என்று நான் சாட்சி சொல்கிறேன். அஷ்ஹது, நான் சாட்சி சொல்கிறேன். அல்லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹுவை தவிர்த்து அல்லாஹ் அன்றி வணங்கப்படும் வஸ்து எதுவுமே கிடையாது. அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹி, இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் தூதராக இருக்கின்றார்கள். இந்த அன்னு என்பதும் உங்களுக்கு திட்டமாக என்ற அர்த்தத்தை தரும். திட்டமாக அல்லாஹ் அன்றி வணங்கப்படும் பொருள் எதுவுமே இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன். ஹைர், அடுத்து வாருங்கள். ஸலவாத், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் எப்படி ஓத வேண்டும் என்பதையும் நாம் இங்கே தெரிந்து கொள்ளலாம். அஸ்ஸலாத்து அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது உங்களுக்கு அல் ஜுலூசுல் அஹீர், அதாவது கடைசி தஷஹூதை முடித்து தொடர்ந்து ஓதக்கூடிய ஸலவாத் என்று சொல்லப்படும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத்.
اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. ஈஸியா நீங்க மனனம் செய்வதற்கு தோதுவாக இந்த வார்த்தைகள் தரப்பட்டிருக்குது. இந்த ஸலவாத்தை பொறுத்தவரையும் உங்களுக்கு நிறைய சீகாக்கள் ஹதீசுகளில் வருகிறது, ஃபிக்ஹ் நூற்களில் வருகிறது. இது பெரும்பான்மை மிக்க அறிஞர்கள் இந்த அறிவிப்பினுடைய இந்த வார்த்தையையே தேர்வு செய்கின்றார்கள். இது எல்லாவற்றிற்கும் ரொம்ப பொருத்தமானது. ரிவாயத்தன் இன்னும் மானாவை பொருத்தும் எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாகவும் இருக்கிறது. அதனால இதையே மனனம் செய்து கொள்ளுங்கள். இதனுடைய பொருள் என்ன? அதாவது இதனுடைய கருத்தை நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிடுறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு யா அல்லாஹ் எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் நீ ஸலவாத்து பொழிந்தாயோ, அருள் பொழிந்தாயோ, அருள் செய்தாயோ, அதுபோன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும் நீ அருள் புரிவாயாக. நிச்சயமாக நீ புகழுக்குரியவன், கண்ணியமானவனாக இருக்கிறாய். அதே மாதிரி இங்க பரக்கத் எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் நீ பரக்கத்து செய்தாயோ, அதுபோன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும் நீ பரக்கத்து செய்வாயாக யா அல்லாஹ். நிச்சயமாக நீ புகழுக்குரியவனாகவும் கண்ணியமானவனாகவும் இருக்கிறாய் என்பது இதனுடைய பொருள். உங்களுக்கு சுருக்கமாக தான் இது தரப்பட்டிருக்குது. இதை நீங்க மெயினாக மனனம் செய்து கொள்ள வேண்டும். இப்பொழுது வாருங்கள் நாம் கிதாபை படிக்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸாமினு தொழுகையின் அர்கான்களில் முக்கிய பகுதிகளில் 8வது ருக்குனாகிறது அல் ஜுலூசு பைனஸ் சஜதத்தைன், 2 சஜிதாக்களுக்கு மத்தியில் அமருதலாக இருக்கும். சிறு இருப்பு என்று சொல்லப்படும். அதுவும் எப்படி அந்த அமர்வு இருக்க வேண்டும் என்றால் மக்ரூனன் பித்துமஅனீனா, துமஅனீனாவை கொண்டு இணைக்கப்பட்ட நிலையிலே, துமஅனீனாவை கொண்டு சேர்க்கப்பட்ட நிலையிலே அந்த அமர்வு இருக்க வேண்டும். அப்ப சடக்குன்னு எந்திரிச்சு படக்குன்னு என்ன செஞ்சிடக்கூடாது, திரும்ப 2வது சஜிதாவுக்கு போயிடக்கூடாது. முதல் சஜிதா முடிச்சு உட்கார்ந்து நிதானிச்சு உட்கார்ந்து திரும்ப என்ன செய்யணும், 2வது சஜிதாவுக்கு போகணும். அதுதான் இங்க சொல்லப்படுது. சுன்னத்து இதுல நம்ம பேண வேண்டிய சுன்னத்தாகிறது ஐ யகூல, அந்த மனிதன் கூறுவது ஃபீஹி, இந்த இருப்பிலே, இந்த ஜுலூஸிலே, இந்த 2 சஜிதாவுக்கு மத்தியிலே இருக்கும் பொழுது அந்த இருப்பிலே சொல்வது சுன்னத்தாக இருக்கிறது. ரப்பி ஃபிர்லி வர்ஹம்னி வர்ஃபஅனி வஜ்புர்னி வர்ஸுக்னி வஹ்தினி வஆஃபினி வஅஃபு அன்னி என்ற இந்த துவா ஒரு அருமையான துவா. இந்த துவா எந்த அளவுக்கு என்றால் சில அறிஞர்கள் நமக்கு கூறுகின்றார்கள், ஒருவருக்கு மூட்டு வலி பிரச்சனை அப்படின்னு சொன்னா இந்த துவாவை அவர் ஓதுகின்ற பொழுது இன்ஷா அல்லாஹ் அவருக்கு அந்த மூட்டு வலியிலிருந்து குணம் கிடைக்கும் என்பதாக ஒரு அனுபவபூர்வமான ஒரு செய்தியாக இதை கூறுகின்றார்கள். ஹைர், அல்லாஹ் நமக்கு ஆஃபியத்தையும் ஆரோக்கியத்தையும் தருவானாக. அப்ப இந்த துவாவை ஓதிக்கொள்ளணும் 2 சஜிதாவுக்கு மத்தியில. ரப்பி என்ற ரச்சஹா இஃபிர்லி, என்னை நீ மன்னிப்பாயாக, வர்ஹம்னி இன்னும் எனக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக, வர்ஃபஅனி என்னை நீ உயர்த்துவாயாக, வஜ்புர்னி, உஜுபுர் என்பது இதனுடைய பொருள் நீ ஆற்றலை வழங்குவாயாக என்ற, எனக்கு நீ ஆற்றலை தருவாயாக, எனக்கு நீ வல்லமையை கொடுப்பாயாக என்ற பொருள் இதற்கு இருக்கிறது. இன்னொரு அர்த்தமும் அதற்கு வரும், என்னை நீ தேவையற்றவனாக ஆக்குவாயாக, என்னை கனியாக ஆக்குவாயாக என்ற ஒரு அர்த்தமும் இதற்கு வருகிறது. வர்ஸுக்னி, எனக்கு ரிசுக்கு வழங்குவாயாக, வஹ்தீனி இன்னும் என்னை நீ நேரான பாதையில் வழிநடத்தி செல்வாயாக, என்ன நேரான பாதையில் நீ அழைத்து செல்வாயாக. அதே போல வஹ்தினி என்பதற்கு இன்னொரு அர்த்தமும் வைக்கலாம், நேரான பாதையை எனக்கு நீ காட்டித் தருவாயாக என்ற அர்த்தமும் வைக்கலாம். இந்த 2ல சிறந்தது நேரான பாதையில் என்னை நீ வழிநடத்தி செல்வாயாக, என்னை நீ அழைத்து செல்வாயாக என்ற அர்த்தமே ரொம்ப சிறந்ததாகவும் பொருத்தமானதாகவும் இருக்கிறது. அடுத்து வாருங்கள். வஆஃபினி, எனக்கு நீ ஆரோக்கியத்தை தருவாயாக, வஅஃபு அன்னி என்னை நீ மன்னிப்பாயாக என்ற இந்த துவாவையும் ஓதிக்கொள்ள வேண்டும். அடுத்து வாருங்கள். வத்தாசிஉ, 9வது ருக்குனாகிறது அல் ஜுலூசுல் அஹீரு, இறுதி இருப்பு, கடைசி இருப்பது ருக்குன். இதுல நல்லா கவனிக்கணும். இந்த பாடத்துல அர்கானுஸ் ஸலா என்ற பாடம் தான். அப்ப இதுல முக்கியமாக உங்களுக்கு முஸன்னிஃப் அவர்கள்
தொழுகையில உள்ள முக்கியமான ருக்குன்கள் என்ன என்பதை பத்தி தான் நமக்கு வந்து என்ன செய்றாங்க, சுருக்கமாக சொல்லி தருகின்றார்கள். அப்போ இது போக தொழுகையில பேண வேண்டிய சுன்னத்தான காரியங்கள் இருக்கிறது, முஸ்தஹப்பான காரியங்கள் இருக்கிறது, மற்ற ஆதாபுகள் இருக்கிறது. அதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து அதையும் நம்முடைய நடைமுறையில, தொழுகையின் நடைமுறையில் நாம் கொண்டு வர வேண்டும். அல் ஜுலூசுல் அஹீரு அல்லதி, எத்தகைய இறுதி இருப்பு என்றால், யுசல்லிமு அக்பஹு, அதற்கு பிறகு, அந்த ஜுலூஸுக்கு பிறகு சலாம் கொடுப்பான். காலிபன், பெரும்பாலும் அந்த ஜுலூஸுக்கு பிறகு சலாம் கொடுப்பானே, அத்தகைய இறுதி இருப்பு. ஏன்னா உங்களுக்கு வந்து நான் ஆரம்பத்திலே சொன்னது போல, சில நேரத்துல 2 அத்தஹியாத் இருப்பு இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால அத கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்போ 2 அத்தஹியாத் இருப்பும் என்ன ஆகாது, உங்களுக்கு ருக்குனாக ஆகாது. 2வது இருப்பு, அந்த எந்த தொழுகையில் இறுதி இருப்பாக வருகிறதோ, அந்த இருப்பு வந்து என்னது? அந்த அமர்வு வந்து ருக்குனாக இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இது 9வது ருக்குன். அடுத்து 10வது ருக்குன் வாங்க. கிராஅத்து தஷஹுதி ஃபீ ஹாதல் ஜுலூசி, இந்த ஜுலூஸ்ல, இந்த அமர்விலே தஷஹுதை ஓதுவது ஒரு ருக்குனாக இருக்கிறது. மேல 9வது ருக்குனாக சொல்லப்பட்டதல்லவா இறுதி இருப்பு. அந்த இறுதி இருப்பிலே தஷஹுதை ஓதுவது ஒரு ருக்குனாக இருக்கிறது. ஓஹுவ, அது என்னது? அத்தஹிய்யாத்து என்று தொடங்குமே அந்த வார்த்தைகள் தான். இது ஏற்கனவே உங்களுக்கு முன்னாடி காட்டி தரப்பட்டிருக்கு. அதை மனனம் செய்துக்கங்க. இலா வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்ற என்ற வார்த்தை வரை அது முடிவடைகிறது. சரியா? இதுவரை ஓதுறது ருக்குன். உங்களுக்கு அபஆது சுன்னாவுடைய விளக்கம் தனி. 2யும் போட்டு குழப்பிடக்கூடாது. இது வந்து ருக்குனுடைய அர்கானுடைய பாடம். அதனால இதை மட்டும் முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அத்தஹியாத் என்று தொடங்கக்கூடிய அந்த தஷஹூதுடைய வார்த்தைகளை ஓதுவது எதுவரை? வாஷஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லா என்று ஓதுறது. இது எல்லாம் சேர்ந்தது தான் தஷஹூத் என்று சொல்வார்கள். அப்ப இது வந்து 10வது ருக்குனாக இருக்கிறது. 11வது ருக்குனாகிறது வல் ஹாதி அஷர். 11வது ருக்குனாகிறது அஸ்ஸலாத்து அலன் நபிய்யி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஹாதல் ஜுலூசி ஐதன் பஅத கிராஅத்தி தஷஹுதி, தஷஹுதை ஓதிய பிறகு இந்த அமர்விலேயே, இந்த அமர்விலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஓதுவதும் 11வது ருக்குனாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஓதுறது அப்படின்னா அவர்களுக்காக துஆ செய்யுதல். அஸ்ஸலாத்து என்பது இங்க வந்து என்ன கருத்து அப்படின்னா துஆ செய்யறது. துஆ செய்யறதுன்னா நம்ம இஷ்டத்துக்கு துஆ செய்யக்கூடாது. நமக்கு எப்படி காட்டி தரப்பட்டிருக்குதோ, அது சம்பந்தமாக அறிவிப்புகள் எப்படி வந்திருக்குதோ அது போன்று நம்ம துஆ செய்யணும். ஏன்னா சஹாபாக்களே கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு நாங்க எப்படி ஸலவாத்து சொல்வது? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கற்றுத் தருகின்றார்கள். எப்படி முன்னாடி நமக்கு அந்த அறிவிப்புகள் தரப்பட்டிருக்குது, அதை பார்த்து மனனம் செய்து கொள்ள வேண்டும். பஅத கிராஅத்தி தஷஹுதி, தஷஹுத் ஓதிய பிறகு, தஷஹுதுக்கு முன்னாடி இல்ல, தஷஹுத் ஓதின பிறகு ஸலவாத்து ஓதுறது 11வது ருக்குனாக இருக்கிறது. இந்த இருப்பிலேயே, இறுதி இருப்பிலேயே. அகல்லுஹா, அந்த ஸலவாத்தில் ஆக குறைந்த ஒரு அளவாகிறது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் என்று சொல்வது. குறைந்தபட்சம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் என்று சொல்வது குறைந்த அளவாக இருக்குது. அக்மலுஹா, அந்த ஸலவாத்துல ரொம்ப பரிபூர்ணமானதாகிறது. மத்கூருன் ஃபில் முத்தவ்வலாத், பெரிய கிதாபுகளில் அது கூறப்பட்டு இருக்கிறது. அதுல இருந்து தான் உங்களுக்கு முன்னாடி எடுத்து தரப்பட்டிருக்குது. அதை மனனம் செய்து கொண்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும். ஹைர், அருமையானவர்களே, நாம் இத்துடன் 11 ருக்குன்களை படித்து விட்டோம். அடுத்து வாருங்கள் 12வது ருக்குன், இன்னும் 13வது ருக்குனையும் நாம் பார்த்து விடலாம். இந்த 12வது ருக்குன் எது சம்பந்தப்பட்டது என்றால், அத்தஸ்லீமத்துல் ஊலா, முதல் சலாம் கொடுப்பது. தொழுகையில நம்ம வந்து கடைசியில 2 சலாம் கொடுப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு வலது பக்கமும், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று இடது பக்கமும் நம்ம என்ன செய்வோம்? 2 சலாம் கொடுப்போம்ல. அதுல தான் முதல் சலாம் இருக்கிறது, அது ருக்குன். 2 சலாம் தான் கொடுக்குறோம். ஆனா அதுல முதல் சலாம் கொடுத்தல் என்பது தொழுகையினுடைய ருக்குனாக இருக்கிறது. அந்த சலாம் கொடுத்தால் தான் உங்களுக்கு தொழுகையே முடியும். இல்லைன்னா அதுவரை தொழுகை தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். கிட்டத்தட்ட இது வந்து உங்களுக்கு வந்து எப்படி அப்படின்னு சொன்னோன்னா, ஹஜ்ஜை போல. ஹஜ்ஜில் எடுத்துக்கிட்டிங்கன்னா
அதற்குன்னு உள்ள சில அர்க்கான்கள், அந்த அர்க்கான்களை வரிசையா செய்து முடிச்சா தான் அவர் ஹஜ்ஜுடைய அமல்ல இருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. அப்ப அதே போல தொழுகையிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா, ஒருத்தர் தக்பீர் கட்டிட்டார் அப்படின்னா, ஒவ்வொரு ருக்குனா ஒவ்வொரு ருக்குனா நிறைவேற்றி நிறைவேற்றி கடைசியாக அவர் என்ன செய்யணும்? இந்த முதல் சலாம் கொடுக்க வேண்டும். இதுல வாஜிப் ஆகிறது. வல் வாஜிபு ஃபீஹி, இந்த முதல் சலாம் கொடுப்பதிலே உள்ள வாஜிப் ஆகிறது அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த முதல் முதல் சலாம் கொடுப்பதிலே உள்ள வாஜிப் ஆகிறது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்வதாக இருக்கும். அதாவது ஒல் வாஜிபு ஃபீஹி, இந்த ஃபீஹி உடைய லமீர் வந்து இந்த 12வதாக சொல்லப்படும் இந்த ருக்குனிலே, ருக்குன் என்பது தஸ்லீமத்துல் ஊலா, முதல் சலாம். அப்ப அதுல வாஜிப் ஆகிறது அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற வார்த்தையாக இருக்கும். வசுன்னத்து ஐ யஸீத, இன்னும் அதிகப்படுத்துவது சுன்னத்தாகும். வரஹ்மத்துல்லாஹி, வரஹ்மத்துல்லாஹி என்பதை அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதோடு வரஹ்மத்துல்லாஹி என்பதையும் அதிகப்படுத்திக் கொள்வது சுன்னத்தாக இருக்குது. வ ஐ யுஸல்லிமஹா, இன்னும் அந்த சலாமை அவன் கொடுப்பது சுன்னத்தாகும். அலல் யமீனி, வலப்புறத்தின் மீது முதல்ல அவன் என்ன செய்யணும்? சலாம் கொடுக்க வேண்டும். வ ஐ யுஸல்லிம பஅதஹா தஸ்லீமத்தன் சானியத்தன். அப்ப இது வந்து என்ன அப்படின்னா, அந்த முதல் சலாமை கொடுப்பது, முதல் சலாம் ருக்கனாக இருக்குதுல்ல, அதை வந்து வலப்புறத்தின் மீது கொடுப்பது சுன்னத்தாக இருக்கிறது. வ ஐ யுஸல்லிம பஅதஹா, அந்த முதல் சலாம் கொடுத்த பிறகு மீண்டும் சலாம் கொடுப்பது தஸ்லீமத்தன் சானியத்தன், இரண்டாவது சலாமாக அலஷிமாலி, இடப்புறத்தின் மீது அவன் சொல்ல வேண்டும். வ ஐ யல்தஃபித, இந்த ரெண்டு புறமும் அவன் சலாம் கொடுக்கும், சலாம் சொல்லும் பொழுது என்ன செய்யணும் அப்படின்னா, வ ஐ யல்தஃபித, அவன் திரும்புவது, முகத்தை என்ன செய்யணும்? வலது இடது புறமாக திருப்ப வேண்டும். திருப்புவது சுன்னத்தாக இருக்கிறது. மஅ குல்லி தஸ்லீமத்தின், ஒவ்வொரு சலாமுடன், இலா ஜிஹத்திஹா, அதனுடைய திசையின் பக்கம். வலப்புறம் சலாம் கொடுக்கும் பொழுது வலது திசையின் பக்கம் அவன் என்ன செய்யணும்? திரும்புவது. திரும்புவதுன்னா முகத்தை திருப்புறது. அப்படியே முழுமையா திரும்பணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எழுத்தபித்த அப்படின்னா முகத்தை திருப்பிக் கொள்வது சுன்னத்தாக இருக்கிறது. இடப்புறம் சலாம் கொடுக்கும் பொழுது இடப்புறமாக முகத்தை திருப்பிக் கொள்வது சுன்னத்தாக இருக்கிறது. அடுத்து வாருங்கள், 13வது ருக்குன் ஆகிறது. வஸ்ஸாலிசு அஷர தர்தீபுல் அர்கானி, மேலே கூறப்பட்ட அந்த ருக்குன்கள், முக்கிய பகுதிகள், தொழுகையினுடைய முக்கிய பகுதிகள் அனைத்தையும் வரிசை கிரமமாக செய்யுதல் என்பதுதான் 13வது ருக்குனாக இருக்கிறது. அலா ஹாதல் வஜ்ஹில் மஸ்கூரி, மேலே கூறப்பட்ட அந்த முறையின் கீழ், அந்த முறையின் கீழே என்ன செய்யணும்? வரிசை கிரமமாக செய்து முடிப்பது என்பது ஒரு ருக்குனாக இருக்கிறது. அப்போ ஒரு செயல் எப்படி செய்யணும் என்பதை பற்றி நமக்கு வரிசைப்படுத்தி காட்டினாங்க. அதுல வந்து உங்களுக்கு 13வதாக ஒன்றை மீண்டும் நிபந்தனையாக ருக்குனாகவே ஆக்கிவிட்டார்கள் இமாம்கள். இது அனைத்தையும் வரிசையா செய்யணும். 1 2 3 4 இப்படின்னு எந்த வரிசை சொல்லப்பட்டிருக்குதோ இந்த வரிசையின் பிரகாரமே செய்ய வேண்டும். வரிசையில் மாற்றம் செய்தால், மேல சொல்லப்பட்ட அந்த 12 ருக்குனை வந்து மாத்தி செய்யறான். பின்னாடி அதாவது 12வது ருக்குனை பிடிச்சி ஆரம்பத்திலையும் இடையிலையும் இப்படி மாத்தி மாத்தி செய்தா அந்த தொழுகை கூடுமான்னு கேட்டா தொழுகை கூடாது. வரிசையாகத்தான் செய்ய வேண்டும். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இத்துடன் நாம் கிதாபு ஸலாவில் அர்கானு ஸலா என்ற அந்த முக்கிய பகுதியை நாம் நிறைவு செய்து விட்டோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்திலே தொழுகையில் பேண வேண்டிய இன்னும் தொழுகை சம்பந்தமான சுன்னத்தான விஷயங்கள் என்னென்ன, சுன்னத்தான தொழுகைகள் என்னென்ன, இதை பற்றி நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.